ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கை டிசைன் தான் பார்க்க போகிறோம். லைனிங்கை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரே மடக்கு தான், ஏன்னா பார்டர் இருக்கிறதுனால ஒரே மடக்கில் ஒரே தையல் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுருங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துல பிசுறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 2 மடக்கு மடக்கி தைச்சிட்டு தையல் போடணும். இப்போ பார்டர் இருக்கிறதுனால ஒரே மடக்கு தான் தையல் போட்டுட்டு அந்த ப்ளவுஸ் வந்து அந்த கை வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வந்து படிமான தையல் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசர் துணியெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நடு சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வைக்கிற பஃப் வந்து அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு துணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. சேரீயுடைய துணியை எடுத்து ரைட்டாக, ஏன்னா இந்த துணி காம்பினேஷன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 7.5 இன்ச்சு, அகலமும் 7.5 இன்ச்சு. உயரம் அகலம் இந்த மாதிரி முக்கோணமாக வச்சுட்டு நான் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.5, உயரம் 5.5, அகலம் வந்து 5.5. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து முக்கோண ஷேப்பில் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5, உயரம் 4.5, அகலம் 4.5. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி டிசைன் வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அழகாக வரும் பார்க்குறதுக்கு. இப்போ 3த்துமே வந்து பார்த்திங்கன்னா தையல்லாம் நான் போடல, அயன் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3த்தையும் வச்சுட்டு டேரெக்டாகவே கையில் இப்படி வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஊசிலாம் எதுவுமே போடல பாருங்கள். இப்படி வச்சுட்டு நான் அயன் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டெஃபாக இருந்துடும். கரெக்டாக நேராக பார்த்துக்குங்க. ஒரே தையல் தான். இப்படி வச்சுட்டு ஒரு தையலை ஃபுல்லாக போட்டுக்குங்க. கரெக்டாக ஒரு தையல் போட்டுட்டு அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணியாச்சு. கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மணி வந்து நம்ம தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த கார்னரில் மணியை வந்து தைச்சிக்கலாம். ஸ்ட்ராங்காகவே வந்து தையல் போட்டுக்குங்க. ஒரு 6 மணி நீட்டுக்குமே. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ கிரே கலரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி இருக்குது, க்ரீன் கலரில் வந்து சாரீ. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃப்ரீல் வச்சா எப்படி இருக்கும் ப்ளவுஸில், அந்த மாதிரி இது ஒரு மெத்தட். இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து தச்சு போடுறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது பாருங்கள். மணி ஃபுல்லாக நான் வச்சுட்டேன், அழகாக இருக்குது. மடிச்சும் அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.